இப்போ தமிழக வெற்றிக் கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி, விஜயகாந்தனுடைய தேசிய திராவிட முன்னேற்றக் கழகம், சீமானுடைய நாம் தமிழ், ரெண்டு பேரே போதும். பாமக தேமுதிக எல்லாம் வேண்டியது ரெண்டு பேருமே போதும். பாமக தேமுதிக வந்துருச்சுன்னா நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியிலேயே ஊதுகுழலாக செயல்படுறீங்க அப்படின்னு உங்கள் மேலே ஒரு விமர்சனம் இருக்குது. இந்த வரப்போகிற தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலினா எடப்பாடி பழனிசாமியா அப்படின்னு ஒரு சாராரும், இன்னொரு சாரார் உதயநிதியா விஜயான்னு இந்த எலெக்ஷனுக்கு வந்து விஜயனுடைய கட்சியில் பல திரைப்பிரபலங்கள் சேர வாய்ப்பு இருக்குதுன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. திரு விஜய் அவர்களுக்கு வந்து நிறைய வரவேற்பு வந்து இருந்துகிட்டே இருக்கு. அதை வந்து அவர் இப்போ தமிழக வெற்றிக் கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி, விஜயகாந்தனுடைய தேசிய திராவிட முன்னேற்றக் கழகம், சீமானுடைய நாம் தமிழர், இதெல்லாம் இணையதற்கான வாய்ப்புகள் இல்லையா? சீமானுடைய நாம் தமிழர் வந்து ஒரு இயல்பான கூட்டணியாக அமைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது எப்படி ஒத்து வரும்னு எனக்கு தெரியாது. எனக்கு வந்து நடக்கிறதெல்லாம் பார்த்தா அண்ணன் போக மாட்டார்னு நினைக்கிறேன். திரு விஜய் அவர்கள் இறங்கி வந்து சீமான் அவர்கிட்ட இருக்கக்கூடிய தனிப்பட்ட இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி அவர் வந்து அண்ணே வாங்கினேன், ரெண்டு பேரும் போட்டி விடுவோம், நான் ஒரு 134, நீ ஒரு 100, நம்ம வந்து ரெண்டு பேரும் போட்டி விடனே அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் வந்து செலவழிக்கிறேன், நீங்கள் பிரச்சாரம் போங்க, என்னுடைய முகம் உங்களுடைய குரல் நல்லா இருக்கும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ரெண்டு பேரே போதும். பாமக தேமுதிக எல்லாம் வேண்டியது ரெண்டு பேருமே போதும். பாமக தேமுதிக வந்துருச்சுன்னா உண்மையான மும்முனை போட்டி நீங்கள் பார்ப்பீங்க. இந்த ட்ரை கார்னர் கண்டஸ்ட் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மூணாவது அணினா ஒரு வளமையில ஒரு அணியாக இருக்கும். 2016 நம்ம பார்த்தபோது மக்களோட கூட்டணிப்பாங்க 5% ஓட்டு வாங்குவாங்க, அது எதுவும் பிரயோஜனம் இருக்காது. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி ஒன்று அமைஞ்சது அப்படின்னா அதிமுக, பாஜக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், ஜி.கே. வாசன், ஜான் பாண்டியன், டாக்டர் கிருஷ்ணசாமி, இப்படி ஒரு அணி, விஜய், தேமுதிக, பாமக, சீமான், இப்படி ஒரு அணி, எக்ஸிஸ்டிங் திமுக அணி, வலுவான 3 அணி போட்டி அணி. மும்முனை போட்டிங்கிறது ஒரிஜினலாக இருக்கும். ஆனால் அது நடக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இதில் சீமான் வந்தால் தான் அந்த அணிக்கு இந்த மதிப்பு. சீமான் வராமல் மற்ற எந்த கட்சி வந்தாலும் அந்த அணி அப்படி கிடையாது. அதில் ஒன்றும் குழப்பிக்க கூடாது. சீமான் அவர்கள் வந்தால் தான் அந்த வேல்யூ கிடைக்கும். அதுக்கு வந்து அவருக்கு ஒரு பெரிய இண்டிவிஜுவல் வெயிட் இருக்கு பாருங்க. 8% ஓட்டு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. திரு விஜய் அவர்கள் இனிமேல் தான் ப்ரூவ் பண்ணும். அவர் 8 வாங்குவார், அதில் ஒன்றும் குழப்பம். ஆனால் திரு விஜய் அவர்கள் வந்து வாங்கினார். அவருக்கு ட்ராக் ரெக்கார்ட் ஸ்ட்ராங்காக இருக்கு. கன்சிஸ்டன்ட் க்ரோத் 1.5, 3, 4, 6 அவர் கூட்டிகிட்டே போகிறார். அப்போ கன்சிஸ்டன்ட் க்ரோத். அப்போ இவர் அவர் சேர்ந்தா வலுவார். அது ஒன்று தான் பெரிய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் அதில் விஜய் அவர்கள் இறங்கி வர வேண்டிய தேவை இருக்குது. அவருக்கு அது தடுக்கும்னு நினைக்கிறேன். ஆலோசகர்கள் தடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். திரு சீமான் அவர்கள் போகாமல் வெளியில் இருக்க நிறைய பேர் பார்த்துக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அதிமுகவுக்கும் இந்த 26 தேர்தலில் யார் ராஜகுரு? திமுக வந்து அவங்களே ஒரு இப்போ வந்து நான் கேள்விப்பட்ட பெண் அப்படிங்கிற பேரில் அவங்களே ஒரு ஸ்ட்ராட்டஜி டீம் வச்சுருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அதிமுக வந்து அரசு புதுசாக டைப் போட்டிருக்காரு சொல்கிறாங்க. இல்லாட்டி வருவாங்க, யாராவது வச்சுப்பாங்க, அவங்களே கிரியேட் பண்ணிக்க முடியும். பிஜேபிட்டெல்லாம் அஃபீஷியலாக அவங்கள்ட்ட ஏற்கனவே இருக்குது. இப்போ அவங்க சொந்தமாக நம்ம எதுக்குப்பா ஒருத்தரை தூக்கி போட்டுட்டு போகணும், இப்போ அவங்களே சொந்தமாக போட்டுக்க ஆரம்பிச்சாங்க. அதனால் வந்து ராஜகுருங்கிறது வந்து இன்றைய ஆட்சி காலத்தில் ஒரு மதிப்பே கிடையாது. ராஜாவுக்கு தான் மதிப்பு. ஸோ வந்து அவங்களுக்கு தான் ஒரு வேலை கிடையாதுங்க. அவர் வச்சா போயிடும், அதெல்லாம் பிம்பம் தான். அது வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து உங்களை வெற்றி பெற வச்சுருவாருன்னு அவர் வெற்றி பெற்றுருக்கணும்ல. அதனால் வந்து நம்ம அவரே உடச்சிட்டார். இப்போ இல்லை, நம்ம வந்து பாலகுமார் அவர்களுக்கு ரொம்ப அழகாக சொல்லுவார். பாஷா படத்தில் வந்து நான் ஒரு முறை சொன்னால் 100 முறை சொன்ன மாதிரி அப்படிங்கிற டைலாக்கு சார் எழுதுனது. அப்போ வந்து அந்த டைலாக் அவர் அழகா சொல்றாரு. அதை நான் சொன்னா யாரும் கேட்டிருக்க மாட்டாங்க. அது ரஜினி சொல்லணும். அப்ப எழுதுனது நானு, ஆனா சொன்னது ரஜினி. அப்ப ரஜினி சார் வந்து நான் ஒரு தடவை சொன்னா அப்படின்னா அதுக்கு ஒரு வேல்யூ வந்து அதை மாதிரி வந்து ஐடியா கொடுக்குறது 1000 பேர், அதை எக்ஸிக்யூட் பண்றது யாருங்கிற கணக்கு இருக்குல்ல. அந்த முகத்துக்கு அதை பொருந்தி பார்க்கணும்ல. அது அப்படித்தான் நம்ம பார்க்க ஒரு வேஷம் யாருக்கு பொருந்துன்னு பார்க்கணும்ல. எல்லாரும் போகலாம், ஆனா இதான்ப்பா பாந்தமா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும்ல. அப்ப வீரபாண்டிய கட்டபொம்மன்னா உங்க முகத்திலேயே சிவாஜி மூஞ்சி தானே வந்து நிற்கும். அது வந்து அவர் தானே வந்து நிற்பார். வாவுசி அவர் முந்தானே, பாரதிக்கு அவர் முந்தானே வந்து நிற்கும். இப்போ சுப்பையா சாரை சொல்லலாம் நம்ம, ஆனால் வந்து பாரதிக்கு அவர் அந்த மாதிரி வந்து நம்ம வந்து அது வந்து ஒரு மனசுக்குள்ளே வந்துடுது. அப்போ வந்து ஐடியா 1000 பேர் கொடுப்பாங்க, ஆனால் யார் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்கிறது கேள்வி. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு விசாலமான அரசியல் ஞானம் இருக்குது, ஏன் நீங்கள் அரசியலுக்கு வரல? விசாலமான ஞானம் இருக்கும் நீங்கள் நினைக்கிறதுனால தான். நான் ஏற்கனவே சொன்னதான், இப்போ தான் சொன்னேன். ஐஏஎஸ் பயிற்சி அகாடமி நான் நடத்தலாம், ஆனால் நான் ஐஏஎஸ் ஆகிற கேள்வி பொறுத்தவர். அப்போ நான் வாத்தியாராக இருக்கிறவன் ஐஏஎஸ் உருவாக்க முடியும், ஆனால் நான் ஐஏஎஸ் இருக்கிறது வேற ஸ்கில், அது வேற ஸ்கில்.
இப்போ அரசியலுக்கு சாணக்கியர் ஏன் வந்து சத்திரியராக மாறலை? ஒரு 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 மௌரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கின சாணக்கியர் பாடலிபுத்திரத்தில் பாட்னால பீகாரில் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கினார். ஏதோ ஒரு மந்திரியை ஒரு அமைச்சர் உருவாக்கல, ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கினார். அவர் ஏன் ஆள? அப்போ அவர்களுக்குன்னு சில பழக்கம் வழக்கம் கேரக்டரு, எது முடியும் எது முடியாது, பாவ புண்ணியம், ராஜ தர்மம் வேற, சத்திரிய தர்மம் என்டர்லி வேற, வைசிய தர்மம் வேற, இது ஒன்னொன்னு வேற வேற. அப்போ வந்து யாரால எது முடியும்னு ஒரு கணக்கு. எனக்கு எங்கள் அப்பா அம்மா சொல்லி கொடுத்தது, என்னுடைய நிதர்சனம், நான் கலைஞர் போன்ற பலரை பார்த்தது, என்னுடைய உயரம் எனக்கு தெரியும். நான் அவரே சொல்லும்போது நம்ம தம்மாந்துண்டு, அதனால் வந்து அந்த பக்கம்லாம் போகக்கூடாது அப்படின்னு ரொம்ப தெரியாது. நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஊதுகுழலாக செயல்படுறீங்க அப்படின்னு உங்கள் மேலே ஒரு விமர்சனம் இருக்குது. நீங்கள் எப்படி அதை எதிர்கொள்கிறீங்க? நான் ஏன் அதை பற்றி நான் ஏன் கொலை பண்ணணும்? அது வந்து நிறைய சொல்லுவாங்க. என்னை வந்து இவர்கள்லாம் அதிமுகன்னு சொல்லியிருக்காங்க. இவர்கள்லாம் வந்து நான் எப்படி நீங்கள் வந்து ஸ்டாலின் அவருடைய நிகழ்ச்சியில் மேலே உட்காந்துருப்பீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அண்ணன் சீமான் வந்து என்னை ஒரு வாரத்தை தமிழ் என் தம்பி வந்து பிரசாந்த் கிஷோர் பாண்டேயோட 20 மடங்கு அறிவாளி என் தம்பி ரங்கராஜ் பாண்டேன்னு சொல்லியிருக்கிறார். நான் போராடம் கூட அண்ணன் சீமான 2வது வார்த்தை நான் பேசினதில்லை. திரு அமீர் அவர்கள் சொல்லியிருக்காரு வெளிப்படையா, ரங்கராஜ் பாண்டே அவர்கள் வந்து இன்னைக்கு வரைக்கும் ஒருத்தரை கூட தரக்குறைவாக பேசினா வரலாறே கிடையாது. எதிர் திசையில் இருந்தால் கூட மரியாதையாக திரு அவர்கள் சொல்லுவார். திரு அமீர் அவர்கள் என்னுடைய கொள்கையில் அவர் 100% உடம்பட மாட்டார், அப்படியே நேர் எதிரில் இருப்பார். ஆனால் அண்ணன் சொல்லியிருக்காரு, உங்களுக்கு புரியுங்களா, திருமாவளவன் அவர்களுடைய பிறந்தநாள் மேடையில் ராத்திரி 2 மணி வரைக்கும் வந்திருக்கேன். அப்பெல்லாம் என்னையே யாரும் எந்த கட்சி சொல்ல. நான் டிஎம்கே மேல இருக்கும்போது என்னை டிஎம்கேன்னு சொல்ல, விசிகா மேல இருக்கும்போது என்னை விசிகான்னு சொல்ல, சீமான் மேல இருக்கும்போது சீமான் சொல்ல, ஏடிஎம்கே மேல இருக்கும்போது ஏடிஎம்கே சொல்ல, ஆனால் பிஜேபி சொல்ல. அப்போ உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு. நான் என்ன சொல்வேன், என் மீது நீங்கள் பூசுகிற கரை முதலில் உங்கள் கையில் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு சீமானுக்கு ஒரு நல்ல நட்பு இருக்குல்ல? புரிதல். நட்பு நட்டா நிச்சயம். நட்புங்கிற விட அண்ணன், அவர் பெரியவர், மூத்தவர், அவர் வந்து அனுபவஸ்தர், ஒரு அறிவாளி, ஒரு பெரும் படிப்பாளி. ராத்திரி 2 மணிக்கு ஃபோன் பண்ணி எப்படி தம்பி உன்னால் தூங்க முடியுது அப்படி என்னால் தூங்க முடியல, நான் வந்து அப்படி அந்த புக்கு படிச்சிருக்கேன், இந்த புக்கு படிச்சுட்டு இருக்கேன் பாரு. பெரிய கடுமையான உழைப்பாளி, பிசாசு மாதிரி உழைப்பாரு. கொஞ்சம் உடம்பு பார்த்துக்கணும், அது ரொம்ப முக்கியம். உங்களை கவர்ந்த அரசியல்வாதின்னு யாரெல்லாம் சொல்லுவீங்க தமிழ்நாட்டில்? தமிழ்நாட்டில் எம்ஜிஆர். அப்படியே சின்ன வயசுலேருந்து ரொம்ப நாங்கள் குட்டியாக இருக்கும்போது வந்து கதாநாயகன் என்ற பிம்பம் ஒரு காரணம் அதுக்கு. எங்கள் கதாநாயகன் ரஜினி கமல்ல. நாங்கள் ரொம்ப சின்ன வயசில் நாங்கள் வந்து ரஜினி சார் வந்து உங்களுடைய எந்த வருஷம் நீங்கள் பிறந்தீங்க அப்படின்னாரு. 1975 அப்படின்னா என் ஃபர்ஸ்ட் கூட அப்படின்னாரு. அவர் வந்து டேய் நீ யாரா அப்படிங்கிறத வந்து அண்ணன் வந்து ரொம்ப தெளிவாக சொல்றாரு. அது மாதிரி நாங்கள்லாம் 75 பிறக்கும்போது ரஜினி சாருடைய படமே வந்துருச்சு. அப்போ எம்ஜிஆர் எங்களுக்கு வந்து சினிமா ஸ்டார். எம்ஜிஆர் படம் நிறைய பார்த்துருக்கோம். நான் வந்து குலேபகாலிலேருந்து பார்த்துருக்கேன். அந்த பழைய பிளாக் அண்ட் ஒயிட் படங்கள் எம்ஜிஆர் தலைவர் வந்து ஒரிஜினல் ஹேரில் இருக்கிற காலத்தில் பார்த்துருக்கேன். அது செகண்டரி. ஆனால் எங்களுக்கு தெரிஞ்ச எம்ஜிஆர் வந்து அரசியல் தாய். பொலிட்டிக்கலாக அந்த ஒரு கோணல் சிரிப்போடு, ஒரு பொன் மேனியோடு, தங்க நிற வாட்சோடு, வலது கையிலிருந்து அப்படி வந்து ஒரு கையாற்ற, அப்படி வந்து ஒரு பெருமிதத்தோடு கையாற்று. அதை வந்து அதெல்லாம் எங்களுக்கு பூரிப்பு. ஐயோ தலைவர், எங்கள் ஊரில் வெள்ளம் வந்தபோது தலைவர் வந்து பார்க்குறக்கா வந்தார் ஹெலிகாப்டரில். நாங்கள் வெள்ளத்திலே விட்டு அவரை தான் பார்த்துருப்போம். வெள்ளம் பார்த்து தலைவர் வந்துட்டார், அப்போ எல்லா பேரும் போச்சு அப்படின்னு. அது வந்து அது எம்ஜிஆர் வந்து அது பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர். அது வந்து அது வேற மனுஷன். அது வந்து அது 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 வேற நிறைய சொல்லுது. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நரேந்திர மோடி ஆச்சரியமே இல்லை. நீங்கள் தமிழ்நாடு சொன்னதுனால நான் எம்ஜிஆர் சொன்னேன். நான் நரேந்திர மோடி ரொம்ப பெரிய ஒரு ஆச்சரியம். காமராஜர் வந்து ஒரு 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 ஷாக். அது வந்து அதெல்லாம் கற்பனை பண்ண முடியல. இல்லை, காமராஜர் மாதிரியெல்லாம் ஒரு அரசியல் தலைவர் இல்லை, நிறைய இருந்திருக்காங்க சார். கக்கன் யாரை சொல்லுவீங்க, ஓமந்தூரார் யாரை சொல்லுவீங்க, ராஜாஜி யாரை சொல்லுவீங்க. அவ்வளோ அதே காலகட்டத்தில் ஒரு பைசா ஊழல் புகாருக்கு ஆளாகாம காலம் கூட உழைச்சிருக்காங்க. காமராஜர் வந்து முதலமைச்சராக இருந்து பின்னாடி வந்த தலைவர் ப்ரொஜெக்ட் பண்ணாலும் தெரியும். அந்த காலகட்டத்தில் அரசியலுக்கு வந்தவங்க எல்லாருக்குமே சேவை மனப்பான்மை இருந்தது. அதாவது ராஜாஜி நீங்க எப்படி குறைப்பீங்க, கக்கனை நீங்க எப்படி குறைப்பீங்க, ஓமந்தூராரை நீங்க எப்படி குறைப்பீங்க, குமாரசாமி ராஜா எங்க ஊருக்காரர் ராயலத்துக்கார் அவர் எப்படி குறைப்பீங்க? யாரும் நீங்க குறை சொல்லுவீங்க? எல்லோருமே அவரவர் சக்தி கூப்பிட்டு நிறைய பண்ணிட்டே இருந்திருக்காங்க. இந்த வரப்போகிற தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலினா எடப்பாடி பழனிசாமியா அப்படின்னு ஒரு சாராரும், இன்னொரு சாரார் உதயநிதியா விஜயான்னு இந்த எலெக்ஷனுக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஸ்டாலின் வர்சஸ் எடப்பாடி தான், அதில் எந்த குழப்பமும். அதுதான் வந்து உறுதியாயிடுச்சு. ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் அப்படின்னு எங்கள் அண்ணன் ரவிதன் துரைசாமி அடிக்கடி சொல்லிட்டு இருப்பார். ஸ்டாலினுக்கும் எதிர யாருமே இல்லை, எல்லாரோட சேர்ந்து அப்படின்னு அதுதான் முன்னாடி இருந்துச்சு. ஸ்டாலின் வர்சஸ் யாருன்னே கிடையாது. ஸ்டாலின் வர்சஸ் எடப்பாடி, ஸ்டாலின் வர்சஸ் விஜய், ஸ்டாலின் வர்சஸ் சீமான், ஸ்டாலின் வர்சஸ் அண்ணாமலைன்னு அப்படி இருந்துச்சு. இது அதிமுக பாஜக ஒன்றிணையவும் அது இப்போ டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே நின்றுச்சு. இப்போது நடைபெறுகின்ற ஆட்சியில் உங்களுக்கு பிடித்த விஷயங்கள் அப்படின்றத எதெல்லாம் சொல்லலாம்? பிடிச்சிருக்க வேண்டிய விஷயங்கள் நான் சொல்லலாம். நான் ஏற்கனவே சொன்னது, இந்த மாதிரி வந்து அவங்க இந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறது. கன்ஸ்ட்ரக்டிவான பாலிடிக்ஸ் பக்கம், அந்த
மாதத்துக்கு 1200 கோடி ரூபாயை வந்து நல்ல விதமாக செலவழிச்சிருந்தாங்கன்னா இன்னும் ரொம்ப பிடிச்சிருக்கும், இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன போல நல்ல அமைச்சர்கள் இருக்கிறாங்க. அண்ணன் தங்கந்தரசு மாதிரி, பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மாதிரி, ஊழலுக்கு ஆளாகாமல் திரு மா சுப்பிரமணியம் மாதிரி நல்ல அமைச்சர் பெருமக்கள் இருக்கிறாங்க. நோ டவுட். நான் வந்து அது வந்து மொத்த கவர்மெண்ட்டும் அப்படி சொல்கிறதுக்கு நான் இல்லை. அதெல்லாம் நல்ல விஷயங்கள் தான். நோ டவுட். இன்னும் பெட்டராக இருந்திருக்க முடியும். அது வந்து தமிழக முதலமைச்சருக்கே தெரியும் நான் நினைக்கிறேன். விஜயனுடைய கட்சியில் பல திரைப்பிரபலங்கள் சேர வாய்ப்பு இருக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. திரு விஜய் அவர்களுக்கு வந்து நிறைய வரவேற்பு வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. அதை வந்து அவர் நம்ம யாரும் நம்ம தெரிஞ்ச பிறகு செய்வோன்னு இருக்கிறார். இல்லாட்டி என்னால் தான் 4 நாள் கிளம்பிடுவாங்க ஒரு பேச்சுக்கு. இப்போ வந்து நான் என்னையன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா நான் வந்து வேறு யாராவது சொன்னால் கம்மியாக போயிருமோங்கிற பயத்தில் நான் இப்போ நான் என்னையன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நல்ல ஒரு பிரச்சாரம் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா பாண்டே வந்த பிறகு விஜய் கட்சி நல்லா ஆயிடுச்சுப்பான்னு ஒரு 4 பேர் கிளம்புவான். இல்லை பாண்டேவே கிளம்புவான். இப்போ நான் வந்த பிறகு இந்த கட்சியில் இந்த குறைபாடு இல்லாமல் அப்படின்னு கிளம்புவான். அதெல்லாம் அவர் விரும்பலை. இது விஜய் கட்சி. விஜயகாந்த் கட்சி மாதிரி, ஜெயலலிதா கட்சி மாதிரி, எம்ஜிஆர் கட்சி மாதிரி அது ஒருத்தருடைய கட்சி. அவர்கள் தான் அந்த கட்சி, இன்னொருத்தர் அங்கே கிடையாது. ஆனால் அதை அவர் இன்னைக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணாமல் நல்ல இருந்தாங்கன்னா அதை அவங்க கபலீகரம் பண்ணிடுவாங்க. அப்போ அவர்னா டிசம்பர் வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. அதை நிரூபித்ததுக்கு பின்னாடி நம்ம நல்லா போவோம், களமாடுவோம், போவோம். இப்போ நல்ல பேச்சு இருக்குது, நல்ல டாக் வருது, நல்லா வந்து கூட்டம் வருது. அவர் மதுரையில் வந்து ஷூட்டிங்காக ஏர்போர்ட் போனால் பஞ்சாயத்து ஆகுது. கோயம்புத்தூரில் வந்து பூத் ஏஜென்ட் மாநாடு போட்டால் பெரும் கூட்டம், வரலாறு காணாத கூட்டம் வந்து நிற்குது. அப்போ அவருக்குலாம் யூத் வந்து 40 வயசுக்கு இல்லை. நான் அதை அடிக்கடி ஜோக்காக சொன்னேன், அவர் கட்சியில் அவர் மட்டும் தான் வயசானவர் போல தெரியும் அப்படின்னு. அந்த மாதிரி வந்து எல்லாரும் சின்ன சின்ன பிள்ளைலாம் 40 வயசு கீழே இருக்கிற பிள்ளைலாம் உட்காந்துருக்காங்க. அந்த மாதிரி நிறைய ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது. ஸோ அடுத்தவங்க நான் கேள்விப்பட்டு நிறைய நடிகர் நான் கண்ணில் பார்த்தேன், நான் பேர் சொல்ல வரணும், கண்ணில் பார்த்தே 4-5 பேர் மாநாட்டுக்கே வந்தாங்க. ஆனால் யாரையும் மேடையத்தில் அவர் வந்து ஏன்னா அப்படி சினிமாக்கார கட்சி மாதிரி போயிடும். சினிமாக்காரங்களாம் வந்து நான் முதல்ல சினிமாக்காரங்க தானே வருவாங்க. அப்படி ஏன்னா அவருடைய இண்டஸ்ட்ரி சினிமா தானே முதல்ல. அப்போ யார் வருவாங்கன்னா நாளைக்கு வந்து ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் வரதை விட இந்த இண்டஸ்ட்ரியில் கூடிய ஒருத்தர் தான் வருவார். அப்போ அவர் வந்து முதல்ல அதெல்லாம் வரட்டும், அவர் வேண்டாம்னு நினைக்கல. எனக்கு தெரிஞ்சு அவர் வேண்டாம்னு தடுக்கலை. நாட் நோ அப்படின்றார். நம்ம டிசம்பர் வரைக்கும் நம்ம வந்து டைம் எடுத்துப்போம். அலையன்ஸ் என்ன போகுது, நம்ம கட்சி என்ன போகுது, நம்ம தனித்து போட்டிடுமா என்ன முடிவு பண்ணிட்டு அப்புறம் நம்ம வந்து சேர்க்கணும். எனக்கு தெரிஞ்சு மாற்று கட்சியிலே நிறைய பேர் ரெடியாக இருக்காங்க. ஏடிஎம்கே டிஎம்கே உள்ளிட்ட கட்சியில நிறைய பேர் ரெடியாக இருக்காங்க. அப்புறம் அவர் போனார். இப்போ ஒரு பேச்சுக்கு திருச்சியிலேருந்து ஒருத்தர் கிளம்புறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து அந்த மாவட்டத்தையே நான் தான் வச்சு அவர் முன்னாள் அமைச்சராக இருப்பார், இன்னாள் அமைச்சராக இருப்பார், ஏதாவது ஒன்று இருப்பார். அவர் போனால் நீங்கள் அவர் வந்துட்டார் அப்படின்னு நீங்கள் அவரை நீங்கள் ஹைலைட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனால் இது விஜய், அவர் இல்லை. அப்போ வந்து அது என்னைக்கு வரும்னா அவர் டிசம்பர் வரைக்கும் தன்னுடைய கட்சியை வலுப்படுத்தி அவருக்கு ஒரு பார்வை தெரியும்ல, நம்ம கட்சி இந்த பொசிஷனில் இருக்குப்பா அப்படின்னு. அதுக்கு பிறகு அவர் நிறைய சேர்ப்பார். இந்த ஆள் சேர்ப்புங்கிறது டிசம்பர் வாக்கில் நடக்கும்னு நினைக்கிறேன். கூட்டணி அவருடைய பொசிஷன் எல்லாமே உறுதியாகிற போகுது. இப்படிப்பட்ட முடிவெல்லாம் தனியாகவே எடுக்கிறாரு அவர் இல்லையே, நல்ல ஆலோசனை வச்சிருக்காரு. அவர்கிட்ட ஜான் ஆரோக்கிய சாமின்னு ஒருத்தர் வந்து பெய்டாகவே அவர்கிட்ட வந்து கூடவே இருக்கிறாரு. இப்போ வந்து ஆதவர்ஜுனா வந்து சேர்ந்துருக்கிறார். அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு. அண்டு பிரசாந்த் கிஷோர் நான் விஜய் ஜெயிக்க வைப்பேன் அப்படின்னே சொல்லிட்டு வந்திருக்காரு. ஸோ 3 டாப் பிரெயின் இருக்குது. அண்டு விஜய் ஹிம்செல்ஃப் வெரி ஸ்மார்ட். அவர் வந்து அவருக்கு வந்து எப்போ தன்னுடைய தகப்பனாரை மீறி தன்னுடைய கதையில் தானே தேர்ந்தெடுக்க ஆரம்பித்தாரோ அப்போயே நீங்கள் அவருடைய இன்டெலிஜென்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். சினிமாவை வந்து நான் புரிஞ்சுக்கிறேங்க, நான் வேறு மாதிரி பண்ணாங்கன்னு. அதற்கு பிறகு தான் அவர் ஸ்டார் ஆகிறார். அது வரைக்கும் நடிகராக தான் இருந்தார். அவர் வந்து ஸ்டார் ஆனது அவர் சொந்தமாக முடிவெடுக்க ஆரம்பித்த பிறகு தானே. அதனால் ஹீ இஸ் ஆல்சோ வெரி ஸ்மார்ட். ரொம்ப அழுத்தமான ஒரு அமைதியானவருங்கனால அவர் வந்து இப்போ கிரேட் லிசனர். அவர் பேசத்தான் அதிக மாட்டார். ஏதோ அவன் அதையும் பேச மாட்டார், நிறைய கவனிப்பார். நீங்கள் ஒன்று சொன்னீங்கன்னா அப்படியே அப்படியான்னு கவனிச்சுட்டு பாரு, கேட்டிருக்கிறார். அதெல்லாம் இஸ் ஸ்ட்ராங்லி லிசனிங். இது வரைக்கும் அரசியல் அடியெடுத்து வைத்த நடிகர்களையும் விஜயையும் ஒரே தராசு தட்டில் வச்சு பார்க்குறது சரியா? அப்படி தான் வைப்பாங்க, தப்பே சொல்ல முடியாது. அப்படியே தப்பு சொல்ல முடியாது. நீங்கள் வந்து குஜராத்லேருந்து வந்தவர்னா மகாத்மா காந்தி சொல்லணும், சர்தார் வல்லபாய் பட்டேலை சொல்லணும், நரேந்திர மோடி சொல்லணும், அமித்ஷா சொல்லணும். அப்படி நீ குஜராத் வந்து அதில் காந்தியும் மோடியும் ஒன்றா அப்படின்னு நீங்கள் கேட்க முடியாது. ஆட்டோமேட்டிக் குஜராத்தில் வந்தவங்கன்னா அந்த பேர் வந்துடும்ல. அது மாதிரி யூபிலேருந்து வந்தவங்கன்னா ஒரு பெரிய லிஸ்ட் வந்து நிற்கணும். அது மாதிரி வந்து அது வரத்தான் செய்யும். அதில் நம்ம வந்து அதை தர முடியாது. அது வந்து அந்த ஒப்பிடும்படியாக அவங்க இருக்கிறார்களா இல்லையாங்கிறது அப்புறம். இதுவரைக்கும் வந்தவங்களே அவரே ஒப்பிடுறதுங்கிறது தப்பு சொல்லவே முடியாது. அது வந்து அது அப்படி தான் அமையும். சினிமாலேருந்து வந்தால் சினிமாக்காரங்களை தானே பார்ப்பாங்க. அவர் வந்து சரத்குமார் மாதிரி வருவாரா, ராஜேந்தர் மாதிரி வருவாரா, கார்த்திக் மாதிரி வருவாரா, விஜயகாந்த் மாதிரி வருவாரா, ரஜினிகாந்த் மாதிரி வராமல் போயிடுவாரா, எம்ஜிஆர் மாதிரி வருவாரா, எல்லாம் தானே கேட்பாங்க. சிவாஜி மாதிரி வருவாரா, யூ நோ தட். ஸோ அது கற்பனை பண்ண தான் செய்வாங்க, விவாதம் பண்ணுவாங்க. அது அந்த ஒப்பீடு நீங்கள் தப்பு சொல்ல முடியாது. விஜயகாந்தனுடைய தேசிய திராவிட முன்னேற்ற கழகம் என்ன மாதிரி முடிவெடுக்குன்னு ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருக்கா? அதிமுக பாஜக கூட சேர்றது தான் அவர்களுக்கு சேஃப்டின்னு நான் நினைக்கிறேன். அதனால ஒரு பலவீனம் வரும்னு நினச்சாங்கன்னா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அவர்களுக்கு ஒரு மன வருத்தம் இருக்கிற நான் புரிஞ்சுக்கிறேன். ராஜ்யசபா சீட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்கல அப்படின்னு. பட் அதெல்லாம் சரி பண்ண முடியும். நம்ம வந்து அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன காங்கிரஸும்
திமுக கூட்டணி வைக்க முடியுது. திமுகலேருந்து வெளியேற்றப்பட்ட மதிமுகவே அவங்க கூட சேர முடியுது. அப்போ வந்து இது வந்து ஒரு பெரிய ஒரு அணுக முடியாத ஒரு விஷயம் இல்லை. அது நல்வாய்ப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் யார் என்ன முடிவு எடுக்கிறாங்க, இப்போ எல்லாமே அண்ணி எடுக்கிற முடிவு தான். அங்கே வேறு அண்ணியும் அவருடைய சகோதரர் சொல்கிறது தான் அங்கே சட்டம். அதனால் வந்து அங்கே ஒரு பார்த்து என்ன சொல்லிடுவாருனோ, திருச்சியிலேருந்து ஒருத்தர் மதுரையிலேருந்து ஒருத்தர் என்ன சொல்லிடுவாரோன்னு எதிர்பார்க்க முடியாது. அண்ணியும் சகோதரர் என்ன சொல்கிறாங்களோ தான் அவங்க என்ன முடிவு எடுக்கிறான்னு பார்க்கணும். அது வந்து பிஜேபி ஏடிஎம்கே கூட இருக்கிறது சேஃப்டின்னு ஒரு 3வது மனுஷனாக வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு எனக்கு தெரியுது. ரொம்ப நன்றி. உங்களுடைய கருத்துக்கெல்லாம் நம்ம ரசிகர்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் மை ஹானர்.